செம்பருத்தி பூவை வைத்து பண வசியத்தை எப்படி ஏற்படுத்தலாம்? அவசியம் இதை தெரிந்து கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமானது. பண வசியத்தை தரக்கூடிய முக்கிய மலர்களில் செம்பருத்தி பூவும் ஒன்று. இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, செம்பருத்தி பூ. ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னாக்கா இருக்குது அப்படிங்கிறது வெள்ளை செம்பருத்தி காட்டி கொடுத்து விடும். பிஸ்னஸ் கேன்சல் ஆயிடுச்சு, இல்லை அந்த ப்ராக்ரஸ் இருந்துச்சு, நான் ஊருக்கு போகிறது தடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு வீடு கட்ட பணம் வேண்டும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட பணம் வேண்டும், உங்களுக்கு வர வேண்டியது இருக்கலாம், இல்லை உங்கள் உழைச்ச பணம் எங்கேயாவது மாட்டிருக்கலாம், இல்லை கொடுத்தது வராமல் இருக்கலாம், பராக்கடனாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வரணும்னு ஒன்று இருக்கும். அந்த வரத்தை ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்தி இருக்கும். முருகா உன் திருவடிக்கான. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பண விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுமாரி நல்ல நல்ல டிப்ஸாக உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, செம்பருத்தி பூ. இதை வச்சு என்ன பரிகாரம் பண்ணலாம்? செம்பருத்தி பூங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது தான். அதே மாதிரி தான் பரிகாரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு சாத்தக்கூடிய மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, தாமரைப்பூ இப்படி நிறையா இருந்தாலும் செம்பருத்தியை பார்த்தீங்கன்னா நம்ம அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னாக்கா இருக்குது அப்படிங்கிறது வெள்ளை செம்பருத்தி காட்டி கொடுத்து விடும். வீட்டில் நீங்கள் வந்து வெள்ளை செம்பருத்தி வீட்டில் வைக்கிறீங்க, ஒரு சட்டியில் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க, எந்த விதமான எல்லா போஷாக்கையும் கொடுக்குறீங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆனால் அந்த பூ காயுது அப்படின்னாக்கா, அந்த செடி வளரலன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி தான் செம்பருத்தி பூ அது காமித்து கொடுக்கும். ஏன் இது இந்த நேரத்தில் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு பரிகாரம் கேட்டிங்கன்னா பண வசியத்தை தரக்கூடிய அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கொடுங்க. பண வசியத்தை தரக்கூடிய முக்கிய மலர்களில் செம்பருத்தி பூவும் ஒன்று. 7 செம்பருத்தி பூ, 7 மஞ்சள், ஒரே விளக்கு, இதான் பரிகாரத்துக்கு தேவையானது. 7 செம்பருத்தி பூ, 7 மஞ்சள் கிழங்கு, அதாவது நம்ம அந்த உருண்டை கிழங்கு மஞ்சள் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, அந்த மஞ்சள், ஒரே ஒரு அகல் விளக்கு. இதை வச்சு நம்ம பணம் வரவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தடங்களை உடைக்க முடியும். அட்ராக்ஷன், மணி அட்ராக்ஷன். இந்த பரிகாரங்கள்லாம் நம்ம பண்ணுறோமே, இதெல்லாம் வந்து பண்ணாக்கா நிஜமாவே இந்த மாதிரிலாம் சாத்தியமா? ஒன்றுமே இல்லை. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரையை, கரையை உடைப்பதற்கான ஒரு வைப்ரேஷன். மூலிகைகளுக்கு எந்த மூலிகை சாப்பிட்டா என்ன வியாதி போகணும்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரி சில மலர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மலர் மெடிசன் நிறைய இருக்குது. அந்த மலர்லேருந்து வடிக்கக்கூடிய நீரில் தீர்க்க முடியாத வியாதிகள், ஆன்சைட்டி, எந்தெந்த கேன்சருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மலர் மெடிசனில் அவ்வளோ தீர்வு இருக்குது. காரணம் இப்போ நேற்று இல்லை, அப்போலேருந்து அந்த மலர் மெடிசனில் இருக்கக்கூடிய சக்திகள் அதிகம். இப்போ மலர்லேருந்து வரக்கூடிய எடுக்கக்கூடிய அந்த நீரில், அதுலேருந்து வரக்கூடிய மகரந்தத்தில், அதுலேருந்து இருக்கக்கூடிய வைப்ரேஷனில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. மல்லிகைப்பூ பெண்கள் தலையில் வைக்கிறாங்களா, இது ப்ரொடெக்ஷன். ஸோ ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி உண்டு. தாழம்பூக்கு ஒரு எனர்ஜி உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு செம்பருத்தி பூ தான் இன்னைக்கு வந்து ரொம்ப கிங். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூவை வைத்து பண வசியத்தை எப்படி ஏற்படுத்தலாம்? அவசியம் இதை தெரிந்து கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமானது. சரி, இன்னைக்கு வாழ்க்கையில மனிதனுக்கு என்ன தேவை? பணம். அந்த குணம் நலம் இருக்கு பார்த்தீங்களா, அது குணம் கெட்டு போச்சுன்னா மனசு கெட்டு போயிடும். மனசு கெட்டு போச்சுனாக்கா வாழ்க்கை கெட்டு போயிடும். இங்கே தான் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒரு 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் தான். குணம், பணம், மனம். இந்த 3 விஷயத்துக்குள்ள நடுவில் ஏதோ ஒரு திரை, ஏதோ ஒரு கரை நம்மகிட்ட வந்து நிற்கும். அதான் எவ்வளோ போராடினாலும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளோ போராடினாலும் கிட்டக்க வருது. என்னால் நாளை காலையில் விடிஞ்சா எனக்கு பணம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு, ஆனால் இன்னைக்கு நைட்டே அது க்ளோஸ் ஆகிடுது. எல்லா வியாபாரமும் செய்கிறேன், எல்லாமே கண்ணுக்கு தெரியுது, என்னோட முயற்சிகள் முழு பலனை கொடுக்கும் என்று நினைத்தால் அந்த இரவோடு அந்த பயணம் முடிந்து விடுகிறது. காலையில் எடுக்கக்கூடிய ஃபோன் நெகட்டிவாக இருக்குது, அந்த பிஸ்னஸ் கேன்சல் ஆயிடுச்சு, இல்லை அந்த ப்ராக்ரஸ் இருந்துச்சு, நான் ஊருக்கு போகிறது தடங்கள் ஆயிடுச்சு. காரணம் நமக்கும் அந்த பிஸ்னஸ்க்கான சம்மந்தப்பட்ட லிங்க் இருக்கு இல்லையா, அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் அங்கே ரியாக்ஷன் ஆகி மைனஸில் வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு தடங்கள் வருது. இந்த ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியமான விஷயம். எப்பட்றா இந்த பரிகாரம்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா எப்பட்றா உருப்படுறது? பல பேர் கேட்கத்தான் செய்வாங்க. காரணம் இதோடைய அறிவியலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியும் ஈக்குவலைசேஷன், இந்த டிரான்சிக்ட் அப்படி ஆகுது பார்த்தீங்களா, இங்கேயும் அங்கேயும், அங்கே இந்த ப்ளஸ்லேருந்து மைனஸ், மைனஸ்லேருந்து ப்ளஸ். ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒரு சக்தி உண்டு. பரிகாரம் அப்படிங்கிறாலேயும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை ப்ளஸ் ஆக்கக்கூடிய ஒரு சக்தி. நம்ம ரொம்ப அழகாக உட்காந்து ஒரு ஆலிஃப் குடிக்கிறோம், ஒரு எனர்ஜி ஆகிறோம். ஒரு சின்ன எனர்ஜி ட்ரிங்க் எனர்ஜி ஆகிறோம். ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது யாராவது பசியாக இருக்கும்போது சாப்பாடு போட்டால் எனர்ஜி ஆகிடும். அந்த தாகம் எடுக்கும்பொழுது தண்ணி குடிக்கணும், எனர்ஜி ஆகிடும். அதே மாதிரி பணத்துக்கான எனர்ஜி குறையும் பொழுது அதுக்கான டானிக்கும் ஹார்லிக்ஸும் காஃபியும் டீயும், அதுதான் பரிகாரங்கள். இந்த இதில் எல்லாத்துக்கும் பரிகாரங்கிறது நம்மளை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம், ஒரு பொருள், ஒரு பரிபொருள். ஸோ
உழைச்சா கண்டிப்பா அது மேன்மை தரும். உழைக்கிறதுக்கான ஒரு டானிக்கும் பூஸ்டும் தான் பரிகாரம். அந்த பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள். ஸோ இந்த செம்பருத்தி பூவும் அதே மாதிரி ஒரு டானிக் தான். அதுக்கு ஒரு எனர்ஜி உண்டு, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு, அதுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் உண்டு. ஸோ நமக்கும் அதுக்குள்ளக்கூடிய ரேடியேஷனை அழகாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் டெக்னாலஜி. சரி, இதுக்கான பரிகாரத்தை பார்க்க வளவலன்னு பேச வேணாம்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்படி இதை பற்றி சொன்னால் மட்டும்தான் சில பேருக்கு புரியுது. இல்லைன்னா பரிகாரம்லாம் ஒரு விஷயம் இல்லை, உழைச்சா பணம் வரும். உழைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடைகளும் மடைகளும் பிடிச்சிருக்கக்கூடிய ஆணைகளும் உங்களை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கருப்பு பிளாக் ஹோலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எழுந்து ஓடணும்னு நினச்சிங்கன்னா அவங்க பிடிச்சி இழுப்பாங்க 4 பேர் பின்பக்கம். நிற்கணும்னு நினைப்பீங்க, சாய வைப்பாங்க. ஸோ நிற்கிறதுக்கு நடுநிலை ஆக்கிறதுக்கு பல விஷயங்கள் இறைப்பணிகள் உண்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த செம்பருத்தி பூ வச்சு என்ன பண்ணலாம்? 7 செம்பருத்தி பூ காலையில் வந்து நீங்கள் பக்கத்தில் போனீங்க, அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மார்க்கெட்லேயோ 7 செம்பருத்தி பூ வாங்கிக்கோங்க. இது எப்படி ஒரு 1 வீக் செஞ்சாலே போதுமான விஷயம், நல்ல மாற்றம் கிடைக்கும். இதை தொடர்ந்து கூட செய்யலாம். வாரம் ஒரு முறை செய்யலாம், இல்லை மாதம் ஒரு முறை செய்யலாம். நல்ல ரிசல்ட்னாக்கா டெய்லியும் கூட செய்யலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மனசு என்ற தந்தையில் மிகப்பெரிய ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். அதுக்கு முன்னாடி ஒரு மலர்கள் தேவைப்படுது. அந்த செம்பருத்தி பூ ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு தட்டில் 7 செம்பருத்தி பூ வச்சுக்கோங்க. அதாவது ஒரு தட்டில் சுற்றி வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த விளக்கில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, மடியில் வச்சுக்கணும் கிடையாது, ஏற்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த செம்பருத்தி பூ நடுவில் விளக்கு எரியும் பொழுது ஒரு வகையான ஆக்ராஷன சக்தி ஏற்படும். அதாவது வட்டமாக தட்டு இருக்குது, அதை சுற்றி ஃபுல்லாக செம்பருத்தி பூ வச்சுருக்கீங்க, நடுவில் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அகல் விளக்கு, மண் விளக்கு தான் வைக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் தேவையில்லை, நல்லெண்ணெய் வச்சுக்கலாம். எந்த எண்ணெயும் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நல்ல எண்ணத்தில் ஏற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமானது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஹீட் எனர்ஜியில் அந்த பூவில் இருக்கக்கூடிய எனர்ஜிலாம் அங்கே டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ உங்களுடைய ஆசை என்ன? உங்களுக்கு பணம் தேவை. அதுதான், எனக்கு பணம் வேண்டும், எனக்கு வீடு கட்ட பணம் வேண்டும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட பணம் வேண்டும். உங்களுக்கு வர வேண்டியது இருக்கலாம், இல்லை உங்கள் உழைச்ச பணம் எங்கேயாவது மாட்டிருக்கலாம், இல்லை கொடுத்தது வராமல் இருக்கலாம், பராக்கடனாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வரணும்னு ஒன்று இருக்கும். அந்த வரத்தை ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்தி இருக்கும். அதை தான் அந்த உடைக்கும். விளக்கு துன்பத்தை விளக்கும். அது இந்த பூ வந்து என்னாகும், அதோட எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது மனசோடு சேர்ந்து குணாதிசயம் சொன்ன குணம், பணம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரை, அதை உடைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃப்ரீக்வன்சி வரும். இறையன்போடு மேலே கேலக்சிக்கு டச் பண்ணுற ஒரு விஷயம்தான் இது. எல்லாமே நம்ம ஒரு கம்போசிஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு 3 அடியில் 2 அடியில் உட்காந்து அந்த விளக்கை நீங்கள் பார்த்து பேசுகிறீங்க. ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லுவீங்களேப்பா, எனக்கு துன்பமாக இருக்குது, எனக்கு ஏதாவது வழிகாட்டேன், ஏதாவது இவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லைன்ட்டு ஒரு ஷேர் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி உங்களோட எண்ணத்தை ஃப்ரெண்ட்லியாக அந்த விளக்கோடு ஷேர் பண்ணுங்கள். தெய்வ அறையில் கூட வச்சு செய்யலாம், ஹாலில் கூட வச்சு செய்யலாம். இந்த பரிகாரத்தை டெய்லி நம்ம குளிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பண்ணலாம். இல்லைனா டெய்லி உங்களுக்கு பூ கிடைக்கல, எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தான் கிடைக்குது, இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, மந்த்லி ஒன்ஸ் இது தொடர்ந்து நம்ம இது பண்ணும் பொழுது வீட்டில் சங்கல்பம் மகிழ்ச்சிகரமாக அமையும். இதுதான் சொல்கிறாங்க, பண வரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். ஸோ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தடைகள், நீங்கள் பேங்க் லோன் போட்டிருக்கலாம், இல்லை வர வேண்டியது வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இதெல்லாம் படிப்படியாக வர தொடங்கும். ஏன்னா படிப்படியாக கரை விலக தொடங்கும். சினிமா மாதிரி, மேஜிக் மாதிரி, இன்னைக்கு ஒரு விஷயம் பெரிய ஒரு போர்வை பொத்தி இருக்கு, அப்படியே தூக்கி விட்டோம்னாக்கா அப்படி டக்குன்னு வெளில வந்த மாதிரி இருக்காது. நம்மளுடைய உழைப்பு ப்ளஸ் பரிகாரங்கள், தெய்வ நம்பிக்கை, நம்பி கை வைக்கக்கூடிய விஷயங்கள் பரிகாரத்தில் அமைந்திருக்கிறது. இதை செஞ்சால் அது நடக்கும். யாரோ சொன்ன விஷயம் கிடையாது, நம்மளுடைய பெரியோர் சொன்ன விஷயம். யாரோ செய்கிற விஷயம் கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஒளி விளக்கு அங்கே எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை தூண்டுதல் தான் பரிகாரங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, இதை செஞ்சதை என்ன பண்ணலாம் அது வந்து கேட்பாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டோம், இந்த பூவை என்ன பண்ணுறது? ஈவினிங் ஆனால் பார்த்தீங்கன்னா அது காஞ்சிரும். அதை எடுத்து கால்படாத கைப்படாத இடத்துல எங்கேயும் நீர்லையோ இல்லை எங்கேயோ காடு, நீங்கள் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது காடு கரை இருக்கும், அங்கே போட்டாலே போதுமான விஷயம். போகிற போக்கில் போட்டு போயலாம், குப்பையில் போடக்கூடாது, சாக்கடையில் போடக்கூடாது. அவ்வளோதான். உங்களுடைய எண்ணத்தை விளக்கில் வையுங்கள். அதை சுற்றி செம்பருத்தி இருக்கிறீங்க. செம்பருத்தி பூக்கு ஒரு சக்தி உண்டு. அது மனோசக்தியோடு இணையும் பொழுது உங்களுடைய சக்தி மகா சக்தியாக மாறும். எண்ணம் வழிபட்டால் எல்லா வாழ்க்கையிலும் ஒளிபடும், ஒளி மிளரும். ஆக மட்டும் இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பரிகாரங்கள் எல்லாம். இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் தான். செய்து நலம் பெறுங்கள். தொடர்ந்து நல்ல நல்ல பதிவுகளை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.